வணக்கம். ஒரு முறை உடலுறவு பண்ணுறதன் மூலமாக ஒரு பெண் கர்ப்பமாக வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்குது. திரைப்படங்கள்லாம் இதை நிறைய காட்டிகிட்டு இருப்பாங்க. ஒரே ஒரு முறை கற்பழித்தாங்க, உடனே கர்ப்பமாயிட்டாங்க. ஒரு முறை உறவு வச்சுக்கிட்டாங்க, கர்ப்பமாயிட்டாங்க, நிறைய வரும். அந்த வாய்ப்பு ஆனால் குறைவு. ஒரே ஒரு முறை, ஆனால் கரெக்டான நேரத்தில் கருமுட்டை வெடித்த அந்த டைமில் ஒரு உறவு வச்சுருந்தாங்கன்னா கருத்தரிக்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த மாதிரி வாய்ப்புகள் 100% அப்படியெல்லாம் வாய்ப்பு இல்லை, குறைவு. அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், நீங்கள் குழந்தை வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு முறையான கருத்தடை முறைகளை பயன்படுத்தணும். ஆணுறை அல்லது பெண்களுக்கான கருத்தடை முறைகளை பயன்படுத்தணும். குழந்தை வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆணுறை போன்றவை ரொம்ப சேஃப். ஏன்னா பால்வினை நோய்களையும் தடுக்கும், குழந்தை பிறப்பையும் தடுக்கும். குழந்தை வேணான்னு நினைக்கிறவங்க, குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்க ஃப்ரீக்குவென்ட் செக்ஸ் பண்ணுங்கன்றோம். அந்த கருத்தரிக்கிற நாட்களை மட்டும் கணக்கு வைக்காமல் ரெகுலராக செக்ஸ் வச்சுக்கோங்க. அது கருத்தரிக்கிற வாய்ப்பை அதிகமாக்குது. இன்னொன்று இதில் வர தவறு என்னென்னா, கொஞ்சம் லேட்டாக செக்ஸ் வைக்கிறாங்க. 15ஆந்தேதி கருமுட்டை வெடிக்கும், 20ஆந்தேதி 24ஆந்தேதி அந்த மாதிரி தள்ளி உறவு வச்சுக்கிட்டால் வராதுன்னு நம்பிக்கிட்டு இருப்பாங்க. இளம் பெண்கள் 40% இளம் பெண்களுக்கு 2வது 3வது கருமுட்டைகள் வரலாம். 2வது கருமுட்டை 20ஆந்தேதி, 3வது கருமுட்டை 23, 24லையும் வரலாம். நீங்கள் அந்த நேரம்லாம் கருத்தரிக்க மாட்டாங்கன்னு நினச்சி அவங்க உறவு வச்சுக்கிட்டு இருப்பாங்க. கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ குழந்தை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாரத்துக்கு 4 முறை உறவு வச்சுக்கணும். எல்லா வாரமும் வச்சுக்கணும். இதில் ஒரு முறை மாதவிலக்கு வந்ததுலேருந்து அடுத்த மாதவிலக்கு வர வரைக்கும் ரெகுலராக வாரத்துக்கு 4 முறை செக்ஸ் வச்சுக்கணும். கருத்தரிக்க வேண்டாம்னு நினைக்கிறவங்க ஒரு உருப்படியான வாய்வழி மாத்திரைகள் அல்லது ஆணுறை இல்லை உருப்படியான ஒரு கருத்தடை முறையை பயன்படுத்தணும். இல்லைன்னா 2 பக்கமுமே தவறுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். வணக்கம்.